Hi, good morning all. Hi friends, good morning. Welcome to Biology Simplified Tamil. இப்போ நம்ம வந்து சாப்டர் 10 செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் பார்க்குறோம். பயோமாலிகூல்ஸ் இருக்கு பார்ப்போம். பயோமாலிகூல்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் பார்த்துட்டு பயோமாலிகூல்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம செல் சைக்கிள் செல் டிவிஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். Are you aware that all organisms, even the largest, start their life from a single cell? இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய லார்ஜஸ்ட் ஆர்கானிசமா இருந்தாலும் சரி, பிளான்ட்ஸ்ல லார்ஜஸ்ட் கிராஸ் எதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மூங்கில், பேம்பு. லார்ஜஸ்ட் கிராஸ் புல்லு, மூங்கில். லார்ஜஸ்ட் ட்ரீ செக்கோயா ஜைஜான்டிகா அப்படிங்கிற ஒரு ட்ரீ சொல்லுவாங்க. எலிஃபண்ட் இருக்கு அனிமல்ல. ஸோ அனிமல், பிளான்ட்ஸ், எவ்வளோ பெரிய ஆர்கானிசம் நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆர்கானிசம் சிங்கிள் செல்ல இருந்து தான் டெவலப் ஆயிருக்கு. இப்போ ஹியூமன் பீயிங் எடுத்துக்கங்களேன், நம்மளோட ஃபர்ஸ்ட் செல் எது? ஜைகோட். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசத்துக்கு ஃபர்ஸ்ட் செல் ஜைகோட். ஒரு செல் ஜைகோட்டுங்கிறதுல இருந்து தான் நம்ம இப்படி டெவலப் ஆகி பெரிய ஆர்கானிசமா வந்திருக்கோம். ஸோ அப்போ ஒரு செல்ல இருந்து இவ்வளோ பெரிய உருவம் வரத்துக்கு செல் டிவிஷன் தான் காரணமாக இருக்கு. செல் டிவிஷன் தான் காரணமா இருக்கு. செல் டிவைட் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட், யூ மே ஒண்டர் ஹவு எ சிங்கிள் செல் தென் கோஸ் ஆன் டு ஃபார்ம் சச் லார்ஜ் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரு செல் ஜைகோட்டுங்கிறதுல இருந்து எப்படி மனுஷன் இவ்வளவு பெரிய ஆர்கானிசமா வந்தா? growth and reproduction are characteristics of cells. ஸோ செல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? வளரும், ரீப்ரொடியூஸ் பண்ணும். செல்ஸுக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா அது செல் டிவிஷன். செல்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செல்லு 2 செல் ஆகுது, 2 4 ஆகுது அப்படின்னு அர்த்தம். Indeed, of all living organisms. ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலயுமே growth and reproduction தான் கேரக்டரிஸ்டிக்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஸ் மட்டும் கிடையாது. growth and reproduction அப்படிங்கிறது செல்லோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் கிடையாது. ஆல் லிவிங் ஆர்கானிசத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸும் என்னதுதான்? growth and reproduction. All cells reproduce by dividing into 2. எல்லா செல்ஸுமே எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுதுங்களா? ஒரு செல்லு 2 செல்லா டிவைட் ஆகுது. ஒரு செல்லு 2 செல்லா டிவைட் ஆகுது. அப்படிதான் செல் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. With each parental cell give rising to 2 daughter cell each time they divide. ஸோ ஒவ்வொரு தடவை டிவைட் ஆகும் போதும் ஒரு பேரண்ட் செல்லு 2 டாட்டர் செல்ஸை கொடுக்குறாங்க. ஓகே, these newly formed daughter cells can themselves grow and divide. Again daughter cells என்ன பண்ணுமா? ஒரு மதர் செல்லு, ஒரு பேரண்டல் செல்லு, செல் டிவிஷன் நடந்து 2 டாட்டர் செல்ஸை கொடுக்குறாங்க. இந்த டாட்டர் செல்ஸ் எகெயின் க்ரோ ஆகி திருப்பியும் அது என்ன பண்ணும்? டிவைட் ஆகும். எகெயின் டாட்டர் செல்ஸ் வரிசையா டிவைட் ஆகிக்கிட்டே போகும். இப்படிதான் ஒரு செல்ல இருந்து ஒரு என்டையர் ஆர்கானிசம் டெவலப் ஆகி வந்துச்சு. ஓகே, so that giving rise to a new cell population that is formed by growth and division of single parental cell and its progeny. Progeny நாலும் daughter cells நாலும் ஒண்ணுதான். young cell, newly formed cell. ஓகேங்களா? In other words, such cycles of growth and division allow a single cell to form a structure consisting of millions of cells. So லட்சக்கணக்கான செல்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஹியூமன் பீயிங்னா கை, கால், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா லிவர், கிட்னி, ஹார்ட். ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து தான் ஃபார்ம் ஆகுது. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது எப்படி? செல் டிவிஷன் மூலியமா. ஓகேங்க, ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷன். இப்போ செல் சைக்கிள்னா என்னன்னு பார்க்க போறோம். செல் டிவிஷன் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலயுமே செல் டிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்பதான் growth and reproduction நடக்கும், இல்லைன்னா இருக்காது. During the division of cell, DNA replication and cell growth also takes place. So cell division நடக்கும்போது along with cell division என்ன நடக்குது? DNA replicate ஆகுது. ஒரு DNA 2 ரெப்ளிகேட் ஆனாதானே DNA ரெப்ளிகேட் ஆனதுன்னு 2 செல்லுக்கும் சரியா பகிர்ந்தளிக்க முடியும். ஸோ DNA ரெப்ளிகேஷன் அண்ட் செல் growth. செல் டிவிஷனோட நடக்கக்கூடிய 2 விஷயம், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், செல் growth ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 2ம் இருந்தாதான் செல் டிவிஷனே ரிசல்ட்டா வரும், இல்லைன்னா வராது. ஞாபகம் வச்சுக்கணும். All these processes, that is cell division,
DNA replication, cell growth, hence have to take place in a coordinated way to ensure correct division and formation of progeny cells containing intact genome. Intact genome na enna? இப்போ human cell இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, அதுல உள்ள குரோமாட்டின் ரெட்டிகுலம்லாம் இருக்கு. இது எத்தனை குரோமோசோமா பிரியும் செல் டிவிஷன்? அப்ப 46 குரோமோசோமா இருக்கும் ஹியூமன் செல்ல. ஒரு செல்லு 2 செல்லா டிவைட் ஆகும்போது ரெண்டுக்குள்ளேயும் எத்தனை குரோமோசோம் இருக்கணும்? 46 இருக்கணும். அப்ப இது என்ன ஆகணும்? டிவைட் ஆகணும், ரெப்ளிகேட் ஆகணும். அதே போல இருக்கிறது ரெண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நார்மல் செல்லுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும். அந்த சைஸ் நியூலி டிவைடட் செல் சின்ன சைஸா இருக்கும். புதுசா ஃபார்ம் ஆன ப்ராஜெனி செல்ஸ் இல்ல டாட்டர் செல்ஸ் சின்னதா இருக்கும். அது நார்மல் சைஸுக்கு growth ஆகணும். அதுதான் இங்க சொல்றாங்க. So correct division and formation of the progeny cells containing intact genome. Intact genome னா அதுலயே இருக்கிறது ஜீனோம். புதுசா ஃபார்ம் ஆகல, ஆல்ரெடி இருந்த ஜீனோம் தான் டிவைட் ஆயிடுச்சு. ஜீனோம்னா என்டையர் டிஎன்ஏ கண்டென்ட் ஆஃப் த செல். ஜீனோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்டையர் ஆர் டோட்டல் genetic content or DNA content of a cell. இதான் நம்ம வந்து ஜீனோம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது ஆல்ரெடி இருக்கு, புதுசா வரல. ஆல்ரெடி இருந்தது தான் டிவைட் ஆயிருக்கு, ரெப்ளிகேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி, ஒரே நிமிஷங்க வந்துடுறேன். ரோலக்ஸ் கீழே போ, மம்மி கூப்பிடுறாங்க. வா கீழே போ, கீழே போ. சத்யா இங்கதான் இருக்கான், கீழே கூட்டு போக்கண்ணே. கீழே 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 போ, கீழே 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 போ, கீழே 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 போ. பயந்துட்டானாட்டுக்கு, தனியா விளையாண்டுகிட்டு இருந்தான். அப்படியா? மேல வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டான். கீழே போ, கீழே கூட்டு போகாது. ஒரு செகண்ட்ல மேல ஏறிட்டான். பா ட்ரீட் கேட்பான்னு நினைக்கிறேன். எனக்குதான் என் பின்னாடி பின்னாடி வந்து நீ அங்க விளையாண்டுகிட்டு இருந்தா வேக வேகமா கூட்டு போயிடுப்பா. சாரிங்க. ஓகே, சோ அதான் இன்டாக்ட் ஜீனோம்ங்கிறது செல்லிலேயே, மதர் செல்லியே இருக்கிறது. ஓகே, the sequence of events by which a cell duplicates its genome. இப்போ என்ன சொல்றாங்க? டியூப்ளிகேட்னா ரெப்ளிகேட் ஆகிறதுன்னு அர்த்தம். டியூப்ளிகேட்னா பொய்யா இருக்கிறது, ஜெராக்ஸ் அப்படி அர்த்தம் இல்ல. இருக்கிறது எக்ஸாக்ட் காப்பி எடுத்து அதுக்கு பேரு டூப்ளிகேஷன் அர்த்தம். So genome synthesizes the other constituents of the cell, eventually divides into two daughter cells, is termed as cell cycle. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஜீனோம் 2 காப்பி எடுக்கணும். அப்புறம் செல்லுல வந்து ஜீனோம் மட்டுமா இருக்கு, டிஎன்ஏ கண்டென்ட் மட்டுமா இருக்கு? மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. பிளான்ட் செல்னா குளோரோபிளாஸ்ட் இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது. சோ எல்லா கண்டென்ட்டுமே டபுள் ஆகணும் இல்லையா? 2 செல்லுக்கு பிரிச்சு கொடுக்குற மாதிரி. அதான். So eventually அதுக்கு முன்னாடி synthesizing other constituents of the cell and eventually divides into 2 daughter cell. அத நம்ம வந்து cell cycle அப்படிங்கிறோம். Although cell growth in terms of cytoplasmic increase is a continuous process. So cell growth நம்ம என்ன சொல்றோம்? continuous process சொல்றோம். growth நடந்துகிட்டே இருக்கும் கண்டினியூவா. செல்லு கண்டினியூவா grow ஆகிக்கிட்டே இருக்கும். DNA synthesis, அதாவது growth வந்து continuous, but DNA synthesis occur only during one specific stage in a cell cycle. So இந்த இடத்துல 2 விஷயம். ஜீனோம் டூப்ளிகேட் ஆகுதுன்னு சொல்றாங்க, அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஜீனோம் டூப்ளிகேஷன் ஆகிறதுங்கிறதும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் ஒண்ணுதான், மறந்துடக்கூடாது. வேற வேற டேர்ம் வச்சிருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜீனோம் டூப்ளிகேட் ஆகிறதும் டூப்ளிகேஷன் ஆஃப் ஜீனோமும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் ஒண்ணுதான். இங்க தெளிவா சொல்றாங்க, புரிஞ்சுக்கணும். நம்ம
செல் growth அப்படிங்கிறது கண்டினியூவஸ் ப்ராசஸ். ஒரு செல்லு ஃபார்ம் ஆகி அந்த செல் டிவைட் ஆகி திருப்பி அடுத்து அது க்ரோ ஆகி செல் ஃபார்ம் ஆகி டிவைட் ஆகி கண்டினியூவா செல்லுங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஈவன் செல் டிவைட் ஆகலைன்னா கூட செல்லோட growth இருக்கும். சரி, ஆனா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஜீனோம் டூப்ளிகேட் ஆகிறது எப்ப நடக்கும்? செல் சைக்கிள்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல மட்டும்தான் நடக்கும், மற்ற டைம்ல நடக்காது. டிஎன்ஏ அப்படியே கம்முன்னு இருக்கும், மறந்துடக்கூடாது. ஓகே, டிஎன்ஏ சிந்தசிஸ் அக்கர்ஸ் ஒன்லி டியூரிங் ஒன் ஸ்பெசிபிக் ஸ்டேஜ், எஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிந்தசிஸ் ஃபேஸ்னு சொல்லுவோம், அது நம்ம படிப்போம். ஓகே, நெக்ஸ்ட், the replicated chromosomes, that is DNA, are then distributed to daughter nuclei by a complex series of events during cell division. So cell division அப்போ இந்த டூப்ளிகேட் ஆன டிஎன்ஏ ஆர் ஜீனோம் வந்து ரெண்டு டாட்டர் செல்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கப்படுது. ஏன்னா ரெண்டு காப்பி இருக்கு, ஒரு காப்பி ஒரு டாட்டர் செல், இன்னொரு காப்பி இன்னொரு டாட்டர் செல். 46 குரோமோசோம் 46 குரோமோசோம் பிரிஞ்சு போயிடும். The replicated chromosomes are then distributed to daughter nuclei by a complex series of events during cell division. These events are themselves under genetic control. See, genome DNA content of the cell, DNA replicate ஆகிறத கண்ட்ரோல் பண்றது DNA தான். ஜெனட்டிக் கண்ட்ரோல், ஜெனட்டிக் மெட்டீரியல் யாரு? DNA. DNA ரெப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்றதே DNA தான், அதுல இருக்க சர்டன் ஜீன்ஸ். இப்போ உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டிஎன்ஏனா என்ன? சரி, டிவைட் ஆகாத ஒரு செல் இருக்கு, அதுல நியூக்ளியஸ் இருக்கு, அதுக்குள்ள குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கு, நியூக்ளியோலஸ் இருக்கு, இது டிஎன்ஏ. சரி, ஜீனோம்னா என்ன? இப்ப டிஎன்ஏ அப்படிங்கிறது நியூக்ளியஸ்ல மட்டும் இல்ல, அது இல்லாத ரெண்டு ஆர்கனல் எக்ஸ்ட்ரா ஆர்கனல்ல இருக்கு. அந்த ரெண்டு ஆர்கனல் யாருன்னா, ஒன்னு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள டிஎன்ஏ இருக்கு, படிச்சோம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் குளோரோபிளாஸ்ட், பிளான்ட் செல்னா குளோரோபிளாஸ்ட், அனிமல் செல்னா மைட்டோகாண்ட்ரியா மட்டும்தான். சோ குளோரோபிளாஸ்ட். அப்போ இந்த டிஎன்ஏ மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இருக்க டிஎன்ஏ, குளோரோபிளாஸ்டுக்குள்ள இருக்க டிஎன்ஏ, நியூக்ளியஸ்குள்ள இருக்க டிஎன்ஏ, இந்த மூணையும் சேர்த்து சொன்னா அதுக்கு பேரு ஜீனோம் ஆஃப் த செல். சரி, ஜீன்னா என்ன சார்? செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ இப்படி இருக்கான், இதுல ஒரு செக்மெண்ட் தான் ஜீன், அனதர் செக்மெண்ட் அனதர் ஜீன், அனதர் செக்மெண்ட் அனதர் ஜீன், அனதர் செக்மெண்ட் அனதர் ஜீன். குரோமோசோம்னா என்ன சார்? செல்லு டிவைட் ஆகாம இருக்கும்போது குரோமோசோம் இருக்காது, டிஎன்ஏவா இருக்கும். செல் டிவைட் ஆகும்போது உங்களுக்கு இந்த டிஎன்ஏ எல்லாம் பேக்கேஜ் ஆகி குரோமோசோமுக்குள்ள போயிடும். அப்போ டிவைட் ஆகிட்டு இருக்க செல்ஸ்ல தான் உங்களுக்கு என்ன தெரியும்? குரோமோசோம்ஸ் தெரியும். டோன்ட் ஃபர்கெட். ஸோ இதுக்குள்ள டிஎன்ஏ பேக்கேஜிங் ஆயிருக்கு, இதுக்குள்ள டிஎன்ஏ பேக்கேஜிங் ஆயிருக்கு. சரி, அப்போ இதுல ஒரு செக்மெண்ட் இருந்தா அதுவும் ஜீன். அப்போ ஜீன் அப்படிங்கிறது செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் குரோமோசோம். டிஎன்ஏ எங்க இருக்கும்? நான் டிவைடிங் செல்ல. குரோமோசோம் எங்க இருக்கும்? டிவைட் ஆகிட்டு இருக்கும்போது, டிவைட் ஆகிற செல்லுல. குரோமோசோமா இருந்தாலும் சரி, டிஎன்ஏவா இருந்தாலும் சரி, அதுல ஒரு செக்மெண்ட், அதுல ஒரு பார்ட் தான் ஜீன், மறந்துடாதீங்க. அவ்வளவுதான், இதுல உங்களுக்கு டவுட் இருக்காது. நெக்ஸ்ட், phases of cell cycle பார்க்கலாம். A typical eukaryotic cell cycle is illustrated by human cells in culture. இப்போ cell is the basic unit of life அப்படின்னு சொல்றோம், functional unit of life. ஏன்? செல்லை உடைச்சிட்டா எல்லாம் நான் ஃபங்க்ஷனலா போயிடும். செல்லு ஆனா ஃபங்க்ஷனலா இருக்கும். செல்லுக்குள்ள நம்ம பேசிக் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாமே நடக்கும், ரெஸ்பிரேஷன் நடக்கும், டைஜஷன் நடக்கும், எல்லாம் நடக்கும். சரி, சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் நடக்கும். ஓகே, so cell is the functional unit. A typical eukaryotic cell cycle is illustrated by human cells in a culture. So ஒரு கல்ச்சர்ல ஹியூமன் செல்லை வச்சு நம்ம வளர்க்குறோம் லெபார்டரியில. ஓகே, ஏன்னா செல் சைக்கிள் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க.
These cells divide once in approximately every 24 hours. So இந்த இடத்துல important. Human cell division எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடக்குது? 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அதனாலதான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். அப்பதான் செல் டிவிஷன் ஒழுங்கா நடக்கும். சரி, 24 hours ஒரு தடவை செல் டிவைட் ஆகுது. However, this duration of cell cycle can vary from organism to organism. ஆர்கானிசத்துக்கு ஆர்கானிசம் இந்த செல் சைக்கிளோட டைமிங் வந்து மாறுபடுது. அண்ட் ஆல்சோ ஃப்ரம் செல் டைப் டு செல் டைப். என்ன சார் சொல்றீங்க? ஹியூமன் ஒரு ஆர்கானிசம், பஃபல்லோ ஒரு ஆர்கானிசம், பிளான்ஸ் எல்லாம் வேற வேற ஆர்கானிசம். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் செல் டிவிஷனுக்கான டைம் வந்து மாறுது. ஹியூமன் பீயிங்க்கு 24 hours, பாக்டீரியா ஈகோலைக்கு 20 minutes, ஈஸ்டுக்கு சர்டன் மினிட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் செல் டிவிஷனுக்கான டியூரேஷன் வந்து செல் சைக்கிள்கான டியூரேஷன் வந்து மாறும். அதே போல ஒரே ஆர்கானிசத்திலேயே இப்போ ஹியூமன்லயே உங்களுக்கு வந்து ஹார்ட் செல்ஸ் இருக்குது, அது டிவைடே ஆகாது ஒரு சர்டன் டைமுக்கு மேல. அதுக்கப்புறம் லங்ஸ்ல செல்ஸ் இருக்குது, லிவர்ல செல்ஸ் இருக்குது, மசில் செல்ஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், செல் டைப்புக்கு டைப்பு அந்த செல் சைக்கிள் டியூரேஷன் மாறும் அப்படி சொல்றாங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் செல் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஈஸ்ட் செல், ஹியூமன் செல் 24 மணி நேரம், ஈஸ்ட் செல் 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செல் சைக்கிள் நடக்குது. செல் சைக்கிள் இஸ் டிவைடட் இன்டு 2 பேசிக் ஃபேசஸ். யார் யார்? ஒன்னு இன்டர்ஃபேஸ், இன்னொன்னு எம் ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அண்ட் எம் ஃபேஸ் ரெண்டா பிரிக்கிறோம் செல் சைக்கிள். செல் சைக்கிள் இஸ் டிவைடட் இன்டு 2 phases. One is interphase, another one is M phase. M stands for mitosis. M stands for mitosis. Okay. The M phase represents the phase when the actual cell division or mitosis occurs. So, இங்க உங்களுக்கு first interphase சொல்லாம ஏன் M phase சொல்றாங்க? செல் டிவிஷன் வந்து மைட்டாசிஸ் வந்து இந்த M phaseல தான் நடக்குது, actual cell division. Okay. And the interface represents the phase between two successive M phase. NEET question note பண்ணிக்கங்க. ஒரு M phaseக்கும் another M phaseக்கும் இடையில இருக்கிறவங்க தான் interface. Okay. It is significant to note that in the 24-hour average duration of cell cycle of a human cell, cell division proper, இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, cell division properனா M phase. Actual cell division எங்க நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. M phase represents the phase when actual cell division. Actual தான் இங்க proper. Actual cell division தான் actual cell division. Cell division proper. ரெண்டு ஒன்று தான். Last only about 1 hour. And hourனா 1 hour. நம்ம பாடியில செல் டிவைட் ஆகிறது 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அந்த செல் டிவிஷன் நடக்கிறது 1 மணி நேரம் தான். மீதி 23 மணி நேரம் என்ன நடக்குது? The interface lasts more than 95% of the duration of the cell cycle. More than 95% of the duration of the cell cycle. 23 மணி நேரம் உங்களுக்கு என்னதான் நடக்குது? இன்டர்ஃபேஸ் தான் நடக்குது. ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ் தான் அதிகம். எம் ஃபேஸ் கொஞ்சம் டியூரேஷன்ல கொஞ்சம் டைம்ல முடிஞ்சிருது. இந்த எம் ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் நியூக்ளியர் டிவிஷன். எம் ஃபேஸை ஃபர்தரா ரெண்டா பிரிக்கிறாங்க, கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ். கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியர் டிவிஷன்ல ஸ்டார்ட் ஆகுது, கரஸ்பாண்டிங் டு த செப்பரேஷன் ஆஃப் டாட்டர் குரோமோசோம்ஸ். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டிவிஷன் நடக்குது இல்லையா, அந்த நியூக்ளியர் டிவிஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி டிஎன்ஏ குரோமோசோமா கன்வெர்ட் ஆகி குரோமோசோம் 2 டாட்டர் செல்ஸ்க்கு பிரிஞ்சு நியூக்ளியர் டிவிஷன் முடியுது. அண்ட் யூஷுவலி எண்ட்ஸ் வித் டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். ஸோ சைட்டோபிளாசம்ங்கிறதுக்கு பேர்லயே இருக்கு, சைட்டோனா சைட்டோபிளாசம், கைனசிஸ் அப்படின்னா செப்பரேட் ஆகிறது, பிரியறதுன்னு அர்த்தம். செப்பரேஷன், பிரியறது, கைனசிஸ் அப்படின்னா. ஸோ கேரியோகைனசிஸ் டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ், சைட்டோகைனசிஸ் டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ், அப்புறம் தான் சைட்டோகைனசிஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், த இன்டர்ஃபேஸ் தோ கால்ட் த ரெஸ்டிங் ஃபேஸ். இப்போ நம்ம டெய்லி 8 மணி நேரம் தூங்குறோம்னு சொல்றோம்ல, எதுக்கு தூங்குறோம், எதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறோம்? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உழைச்சி ஓடா போயிட்டேன், தூங்கி எந்திரிச்சாதான் அந்த டயர்ட்னஸ் போகும். இல்ல, டயர்ட்னஸ் போறதுக்கு நம்ம தூங்கல, அடுத்த நாள் ஒர்க் பண்ண நம்மளை தயார்படுத்துறதுக்காக தூங்குறோம்.
அப்ப தூக்கம் எவ்வளவு முக்கியம், தூங்கினாதான் அடுத்த நாள் நீங்க ஒர்க் பண்ண முடியும். So that's why. ஓகே, இந்த ரெஸ்டிங் ஃபேஸ் எதுக்கு நடக்குது, ரெஸ்ட் எதுக்கு எடுக்குது, செல் டிவிஷன் ப்ராப்பரா நடக்கிறதுக்கு. அதுதான். ஓகே, so the resting phase is the time during which the cell is preparing for division by undergoing both cell growth and DNA replication. இந்த ரெண்டுமே ரெஸ்டிங் ஃபேஸ்ல நடக்குது. ரெஸ்டிங் ஃபேஸ் வந்து செல் டிவிஷனுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறது. ஓகேங்களா, ப்ரிப்பேரிங் ஃபார் த டிவிஷன். ஸோ தட் செல் அந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன நடக்குது, செல் growthம் நடக்குது, போத் செல் growthம் நடக்குது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் நடக்குது இன் அன் ஆர்டர்லி மேனர். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. The interface is divided into 3 further phases. G1 phase, S phase and G2 phase. Gap 1, gap da G, synthesis da S, G2 na gap 2. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கேப் 1 கேப் 2 ஓகே, ஏதோ கேப் இருக்குங்கிறாங்க, சும்மா கிடக்குது, இல்ல அது ஏதோ சிந்தசிஸ் பண்ணுது. எஸ், சிந்தசிஸ் ஃபேஸ்னா என்ன, பர்டிகுலரா சிந்தசிஸ் ஃபேஸ்னா என்ன, இங்கதான் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் அனிமல் செல்லா இருந்தா சென்ட்ரியோல் ரெப்ளிகேட் ஆகிறது இங்கதான். ஸோ சென்ட்ரியோல் ரெப்ளிகேட் ஆகிறதும் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறதும் எந்த ஃபேஸ்ல அப்படின்னு நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. தட் இஸ் டியூரிங் எஸ் ஃபேஸ். எஸ் ஃபேஸ் எங்க வருது, இன்டர்ஃபேஸ்ல வருது. இன்டர்ஃபேஸ்ல மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கு, G1, S, G2. அப்ப எஸ் ஃபேஸ் யாருக்கு யாருக்கு இடையில வரா, G1க்கும் G2க்கும் இடையில வராங்க எஸ் ஃபேஸ். டோன்ட் ஃபர்கெட். ஓகே, இப்போ ஒரு இந்த எம் ஃபேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு முடிச்சிடலாம். G1 phase corresponds to the interval between mitosis and initiation of DNA replication. இது நீட் கொஸ்டின். இது நீட் கொஸ்டின். DNA ரெப்ளிகேஷனுக்கும் மைட்டாசிஸ்க்கும் இடையில இருக்கிறது யாரு, G1 phase. எப்படி சார், G1 phase வருது, அதுக்கப்புறம் S phase வருது, அதுக்கப்புறம் G2 phase வருது, அதுக்கப்புறம் M phase வருது. இதுல G1 phase யாருக்கும் யாருக்கும் இடையில இருக்கான்னு தான் கொஸ்டின் கேட்பான். ஏன்னா இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியும், G1 G2க்கு இடையில S இருக்கான், Sக்கும் Mக்கும் இடையில G2 இருக்கான்னு தெரியும். G1 யாருக்கும் யாருக்கும் இடையில இருக்கான். Again ஆஃப்டர் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் எதுக்குள்ள என்டர் ஆகும், G1 S G2 M. அப்போ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இதுல பாருங்க, சிந்தசிஸ் ஃபேஸ் மைட்டாசிஸ் இந்த ரெண்டுக்கும் இடையில G1 வருவான். புரியும்னு நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணல உங்களை, நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ G1 S G2 Mங்கிறது ஒரு செல் டிவிஷன். இன்னொரு செல் டிவிஷனை நீங்க கண்டினியூவா வரைஞ்சு எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா யாருக்கு யாருக்கு இடையில யார் வருவான்னு கேட்டா நீங்க தெளிவா சொல்லிடலாம். ஸோ G1 comes between after mitosis and before synthesis of DNA. DNA duplication நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துடும், DNA replicationக்கு முன்னாடி. During G1 phase the cell is metabolically active. Metabolically active na protein synthesis நடக்கும், செல் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். Metabolically active and continuously grows, வளர்ந்துகிட்டே இருக்கும், but does not replicate its DNA. DNA replication G1ல நடக்காது, ஆனா மெட்டபாலிக்கலி ஆக்டிவா இருக்கும், புரோட்டீன் சிந்தசிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கும். எஸ் ஆர் சிந்தசிஸ் ஃபேஸ் இப்ப ரெண்டாவது பார்க்கிறோம். marks the period during which DNA synthesis or replication takes place. So DNA synthesis அல்லது DNA replication S phase-ல நடக்குது. During this time the amount of DNA per cell doubles. So DNA ஓட amount என்னவாகுது, இரட்டிப்பாகுது, ஏன்னா DNA replicate ஆயிடுச்சு. If the initial amount of DNA is denoted 2C, then it increase into 4C. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த G1 phase-ல 2C இருக்குது DNA கண்டென்ட் அப்படின்னா சிந்தசிஸ் ஃபேஸ்ல 4C ஆகுது. அப்ப G2லையும் 4C ஆகும். மைட்டாசிஸ் முடிஞ்சிச்சுன்னா 2C ஆயிடும். திருப்பியும் G1ல 2C 4C 4C 2C. மைட்டாசிஸ்ல பிரிஞ்சு போயிடுது இல்லையா DNA, அப்ப 2C ஆயிடும். அப்ப இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே,
there is no increase in the chromosome number. chromosome numberல increase ஆகல. நீட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. DNA replicate ஆயிடுச்சு, chromosome numberல சேஞ்ச் கிடையாது. chromosome number அப்படியே தான் இருக்கு. if the cell had diploid or 2n number of chromosome at G1, even after S phase number of chromosomes remains the same, that is 2n. இந்த இடத்துல இங்க டிப்ளாய்ட்னா இங்கேயும் டிப்ளாய்ட் தான், ஆஃப்டர் எஸ் ஃபேஸ் டிப்ளாய்ட் தான், எம் ஃபேஸ் டிப்ளாய்ட் தான். ஸோ டிப்ளாய்டு 2n நம்பர் 46 குரோமோசோம்னா எல்லா இடத்துலையும் 46 தான் இருக்கும். நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆகல, பட் டிஎன்ஏவோட கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு. 2Cங்கிறது எஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் 4C ஆயிடுச்சு. திருப்பி அது 2C எப்போ மாறும்? எம் ஃபேஸ்ல மாறும். In animal cell during S phase, DNA replication begin in the nucleus. DNA replication nucleus la nadakum. And the centriole duplicates. ஏனா animal cell la மட்டும் தான் centrioles இருக்கு in the cytoplasm. So S phase la animal cells la nucleus la DNA replication நடக்குது, nucleus க்கு வெளியில cytoplasm la centriole duplicate ஆயிடுது. duplicate na double ஆகிறதுன்னு அர்த்தம். During the G2 phase, proteins are synthesized in preparation for the mitosis, while the cell growth continues. So G2 phase la protein synthesis நடக்குது, cell growth continue ஆகுது. protein synthesis எதுக்காக நடக்குது? மைட்டாசிஸ்க்கு தேவையான proteins G2 phase la synthesis பண்றாங்க. அப்பயும் metabolically active தான். Okay. Some cells in the adult animals do not appear to exhibit division. Heart cell la cell division நடக்கிறது இல்ல. நம்ம heart cell, lung cells, so types of cells சொல்லும்போது சொன்னோம், ஹார்ட் செல்ல செல் டிவிஷன் நடக்கிறது இல்லை. அதனாலதான் ஹார்ட்டை பத்திரமா பார்த்துக்கணும். ஹார்ட் செல்ஸ், ஹார்ட்டுக்கு போற வெயின்ஸ், வெசல்ஸ் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. ஓகே, ஏன்னா செல்ஸ் ஒன்று ஹார்ட்ல வந்து ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சதுன்னா புதுசா டிவைட் ஆகாது. ஹார்ட்டுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகணும். அதனாலதான் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும், அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ்டா இருக்கணும். ஸோ தட் ஹார்ட்டுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும். ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லை, என்டையர் பாடிக்கும் பிளட் சர்க்குலேஷன் போகும். நம்ம ஆக்டிவா இருப்போம், பிசிக்கலி ஆக்டிவா இருப்போம், ஹெல்தியா இருப்போம். ஓகே. அண்ட் மெனி அதர் செல்ஸ் டிவைட் ஒன்லி அக்கேஷனலி. ஸோ ஹார்ட் செல் டிவிஷன் நடக்காது, டு நாட் அப்பியர் டு எக்ஸிபிட் செல் டிவிஷன். ஹார்ட்ல செல் டிவிஷன் நடக்கல, பட் அதர் செல் டிவிஷன் மற்ற பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அக்கேஷனலா டிவைட் ஆகுது அப்பப்போ, as needed for to replace cells. ஸோ எப்பெல்லாம் செல் டெத் ஆகி புது செல்ஸ் வரணுமோ அப்பெல்லாம் மற்ற இடத்துல செல் டிவிஷன் நடக்குது அப்பப்போ, தேவையானப்போ. that have been lost because of injury or cell death. ஸோ காயம் பட்டதுனாலயோ செல் டெத்னாலயோ எங்கேயாவது செல் டேமேஜ் ஆகி இருந்துச்சுன்னா, இப்போ நமக்கு காயம் பட்டுச்சுன்னா அந்த இடத்துல திருப்பியும் நியூ ஸ்கின் எல்லாம் வந்துருது பார்த்தீங்களா, நியூ செல்ஸ்லாம் டிவைட் ஆகி வந்துருது இல்லை. அப்போ அங்கே என்ன நடந்துச்சு, அந்த சமயத்துல மட்டும் செல் டிவிஷன் இருந்துச்சு, அப்புறம் நடக்கிறது இல்லை, ஸ்டாப் ஆயிடும். ஸோ தேவையானப்ப மட்டும் செல் டிவிஷன் வளர்ந்த உடம்புல நடக்குது. These cells that do not divide further exit. ஸோ இப்போ ஹார்ட் செல்லாம் என்ன பண்ணுது, ஃபர்தரா டிவைட் ஆகாது. மற்ற செல்ஸ் எதெல்லாம் ஃபர்தரா டிவைட் ஆகி இனிமே செல் டிவிஷன் தேவையில்லைங்கிறவங்க G1ல இருந்து எக்ஸிட் ஆகி இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் ஆர் கொஷன் ஸ்டேஜ், கொஷன்னா இன்ஆக்டிவ் அப்படின்னு அர்த்தம், G0 ஃபேஸுக்கு போயிடுறாங்க. இது நீட்ல 3 times கேட்டாங்க, more than 3 times கேட்டாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷன் ஸ்டேஜ்ல G0 ஆஃப் த செல் சைக்கிள்க்கு ஒரு செல் என்டர் ஆகணும்னா எந்த ஃபேஸ்ல இருந்து வெளியேறுவாங்க? என்னென்ன ஃபேஸ் இருக்கு? G1 எஸ் ஃபேஸ், G2 எம் ஃபேஸ். இதுல எதுல இருந்து வெளியேறினா G0 ஃபேஸ்க்கு செல் டிவிஷன் போகும், G1ல இருந்து வெளியேறும். நீட்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின். cells in this stage remain metabolically active. G0 phase இருக்கவே metabolically active ஆயிருப்பான், அவனுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்குவான். பட் நோ லாங்கர் ப்ராலிஃபரேட். ப்ராலிஃபரேட்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் டிவிஷன், செல் டிவிஷன் நடக்காது. unless called on to do so depending on the requirement of the organism. ஸோ காலில் அடிபட்டுருச்சு, காயமாயிடுச்சு, உடனே அந்த இடத்துல G0ல இருந்து G1 போய் அப்படியே எஸ் ஃபேஸ், G2 எம் ஃபேஸ்னு அப்படியே செல் டிவிஷனுக்குள்ள என்டர் ஆகும். காயம் சரியா போயிடுச்சு, திருப்பி G0க்குள்ள போ. தேவையான இப்ப மட்டும் G0ல இருந்து G1க்கு திருப்பி செல் டிவிஷனுக்கு வரும், இல்லைன்னா G0லயே இருந்துக்கும், G0 சொல்லுவோம்.
அதாவது inactive stage or question stageல இருக்கும். ஆனாலும் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். செல் உயிரோட இருக்கணும்னா மெட்டபாலிக்கலி ஆக்டிவா இருக்கணும். செல் டிவிஷன் ஆகாது, அதனாலதான் அதை வந்து இன்ஆக்டிவ் ஆர் கொஷன் ஸ்டேஜ்னு நம்ம G0 சொல்றோம். ஆனா மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் தான். இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இன் அனிமல்ஸ் mitotic cell division is only seen in the diploid somatic cells. So mitotic cell division னா இந்த கடைசி 3 லெட்டர் பாருங்க, mitosis, சாரி ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் MIT, mitosis. இந்த மைட்டாட்டிக் அப்படின்னு வந்தாலோ அல்லது மியாட்டிக் அப்படின்னு வந்தாலோ குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். மைட்டாட்டிக் ஸ்டார்ட்ஸ் வித் மைட்டாசிஸ், மைட்டாட்டிக்கும் மைட்டாசிஸும் ஒண்ணுதான். மியாட்டிக் மியாசிஸ். ஓகேங்களா? சரி, இப்ப கண்டினியூ பண்ணலாம். ஓகே. இன் அனிமல்ஸ் mitotic cell division is only seen in the diploid somatic cells. However, there are few exceptions to this where haploid cell divide by mitosis. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நம்ம பாடி செல்ஸ் எல்லாம் மைட்டாட்டிக் செல்ஸ், டிப்ளாய்ட் செல்ஸ் தான் மைட்டாட்டிக் செல் டிவிஷனுக்கு நடக்குது. அப்ப ஹேப்ளாய்ட் செல்ஸும் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்குமா? நடக்குது. எங்க? மேல் ஹனி பீஸ். நீட் கொஸ்டின். ஹேப்ளாய்ட் செல்ஸ்ல மைட்டாட்டிக் செல் டிவிஷன் எங்க நடக்குது? Male honeybees. Against this, the plants can show mitotic division in both haploid and diploid cells. Plantsல mitosis haploid cellsலயும் நடக்கும், diploid cellsலயும் நடக்கும். ஏன்னா இந்த pollen grains, embryo sac, இதுலலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா haploid cell mitosis நடக்கும், diploidலயும் நடக்கும். From your recollection of examples of alternation of generation in plants, but இதை நமக்கு ரிமூவ் பண்ணிட்டு திருப்பியும் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்ல போய் பாருங்க. நான் என்ன சொல்றது? ஓகே. ஐடென்டிஃபை பிளான்ட் ஸ்பீசிஸ் அண்ட் ஸ்டேஜஸ் அட் விச் மைட்டாசிஸ் இஸ் சீன் இன் ஹேப்ளாய்ட் செல்ஸ். கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ்ல மைட்டாசிஸ் நடக்கும், ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்லயும் மைட்டாசிஸ் நடக்கும். ஓகே. ஹேப்ளாய்ட் செல்ஸ் அப்படிங்கிறது கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ்ல, நமக்கு வந்து mitotic cell division haploid cell ல நடக்கும். So that's it. With this we complete this class. நம்ம M phase நாளைக்கு ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருந்தா கேட்கலாம். raise hand அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், நீங்க டவுட் இருந்தா கேட்கலாம். இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு கிளாஸ் இருக்கு. தேங்க்யூ.